வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் ஓய்வுக்கு பின்னால் பல பயிர் சாகுபடியில் தீவிர ஈடுபாடு கொண்டு செயல்படும் விவசாயியை தான் சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக ஓர் காலத்தில் நெல் பயிர் ஈடுபாடு, பிறகு அரசு பணி, ஓய்வுக்கு பின் பல பயிர்கள் சாகுபடி, இதில் தென்னை, வாழை, மா, முருங்கை, பப்பாளி, நல்ல மிளகு, திராட்சை, நெல்லி, மரச்சீனி என ஆர்வத்துடன் செய்தாலும் பல சவால்கள், வெற்றிகளையும் சந்தித்துள்ளார். இந்த விவசாயி யார் அவர் என அறிய விரும்புகிறீர்களா? அவர்தான் பாரம்பரிய வேளாண்மை குடும்பத்தைச் சேர்ந்த சுசீந்திரம் ஆசிரமம் பகுதியைச் சேர்ந்த பி. கனக சபாபதி அவர்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எத்தனை ஆண்டு கால வேளாண்மை அனுபவம்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு 70 வயசு ஆகுது. 50 வருஷமா நான் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். பாதி வேலை நான் அரசு பணியில இருந்தேன். இப்போ நான் முழு விவசாயியா மாறிட்டேன். அப்போ அரசு பணி அப்படிங்கிற நிலையில முழுக்க வேளாண்மை பக்கம் இல்லங்கிறீங்களா? அரசு பணியில இருந்து கூட நான் வேளாண்மையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பப்போ பார்த்து விவசாயத்தை பார்ப்பேன். சரி, அன்றைய விவசாயம் இன்றைய விவசாயம் ஒப்பிட்டு சொல்லுங்க பாப்போம், உங்களுடைய பார்வையில. அன்றைய விவசாயத்துல நமக்கு எல்லாமே வீட்டுல ஒரு மாடு இருக்கும். அதே மாதிரி அந்த பசு எருமை இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த இது கிடையாது. அதனால நாங்க மாற்று பயிருக்கு மாறிட்டோம். அப்போ அந்த காலத்துல நீங்க ஒரு பாரம்பரிய வேளாண் குடும்பம் அப்படிங்கும் போது ஏக்கர் கணக்குல இருந்திருக்கும் போது. ஆமா, நாங்க அப்பவுமே பாரம்பரிய விவசாயி. எங்க அப்பா ஒரு லேண்ட்லார்டு. ஓஹோ. ஆமா, அதனால நான் அந்த விவசாயத்தை குடும்பத்துல இருந்ததுனால எனக்கு அதுல பெரும் ஈடுபாடு. அப்ப கைத்தட்டுனா வேலையாட்கள் வரிசை கட்டி நிற்பாங்களா? கண்டிப்பா. வீட்டுக்கு 20 மாடு 30 மாடு 20 லிட்டர் 30 லிட்டர் பால் கறக்கும். அப்போ பாலினுடைய தரம் எப்படி இருக்கும்? தரம் நல்லா இருக்கும். தண்ணி சாக்காண்டம் அந்த மாதிரி இருக்கும். எந்த வீட்டுல பால் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். பண்ணைக்கு கொண்டு போனா திருப்பி விட்ட அனுபவம் உண்டா? கிடையவே கிடையாது. பண்ணையில அப்படி எடுப்பாங்க. 4 மணிக்கு கூட பண்ணைக்கு போயிருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு கொடிகட்டி பறந்த நிலையில இன்னைக்கும் அந்த கால்நடை செல்வம் அப்படிங்கிறது தக்க வைக்கப்பட்டிருக்கா? அப்படி கால்நடை செல்வம் வீட்டுல ஒரு மாடு இருக்கணும்னு எண்ணம் இருக்குது. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு வளர்க்க முடியல. ஒண்ணு, எனக்கு வயதாகி விட்டது. சரி. ரெண்டாவது அதை பராமரிக்கிறதுக்குள்ள இது இல்ல இப்போதைக்கு. அதனால நம்ம எல்லாமே என்னால முடிஞ்சதை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். சரி, நீங்க ஒரு அரசு பணியில இருந்திருக்கீங்க. ஒரு 35 வருட அரசு பணி அப்படிங்கும் போது கை நிறைய சம்பாத்தியம். ஆனா உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால உங்களை பத்தி கேள்விப்படக்கூடிய ஒரு நிலையில 60க்கு பின்னால அமோக ஓட்டம் அப்படின்னு கேள்விப்படுறேன்னு, அதுக்கு என்ன காரணம்? அதாவது நிறைய பேர் 60க்கு வயசு வந்த உடனே நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கவே கூடாது. 60 வயசுக்கு பிறகுதான் நம்முடைய ஓட்டமே அதிகமா இருக்கணும். அப்பதான் நம்முடைய உடல் நலமும் நல்லா இருக்கும், நாட்டு வளமும் நல்லா இருக்கும். இப்படியே எல்லாருமே இருந்தா உடல் நலம் நல்லா இருக்கும். உழைக்கணும், உழைக்கலாம். சரி சரி. நான் கூட ஆசிரமத்தில் உங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலையில உங்களுக்கு 60 வயது தாண்டிடுச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ஏற்பட்டது. காரணம் உழைப்பு தான். உழைச்சுக்கிட்டே இருந்தா வயசு குறையும். அப்படியா? ஆமா. உங்களுடைய அதிகாலை விழிப்பு, ஒரு நாளத்த வேளாண் சார்ந்த நடவடிக்கையை சொல்லுங்க. அதிகாலையில நான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த தோட்டங்களுக்கு தண்ணி பாய்ச்சது அதெல்லாம் படிச்சு ஒரு 6 மணில முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ பண்பலை பாக்குறது 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் பண்பலை பாக்குறீங்களா? கேட்கிறேன். அதை கேட்டுட்டு இருக்கும்போது நியூஸ் கேட்பேன். அதுக்கப்புறம் விவசாய நிகழ்ச்சி, முக்கியமான விவசாய நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் சார் உங்களுடைய நிகழ்ச்சி கூட வருது ஒரு 7:10க்கெல்லாம். சரி, முற்றத்தில் அதையும் கேட்பேன். சரி, 7:30 மணி வரைக்கும் கேட்பேன். சரி, அந்த மாதிரி நடைமுறைகள் உங்களுக்கு எந்த விதத்துல ஒரு ஊக்கத்தை கொடுக்குது? கண்டிப்பா அவங்க ஒரு விவசாயத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது நமக்கு இப்படியும் ஒரு இதெல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. விவசாயத்தில் உள்ளது எண்ணங்கள் அதிகமாகுது. அப்போ ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், பெரிய முன்னோடி விவசாயிகள் கருத்துக்களை வானொலி வாயிலா பிரதிபலிக்கும் போது குறிப்பிடத்தல் உண்டா? கண்டிப்பா கண்டிப்பா. நான் டைரியில எழுதியிருப்பேன். ஒரு டைரியா இருக்குது. ஒவ்வொரு இதையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். சரி, தாத்தா அப்பா சொல்லி தந்த அனுபவ பாடம் தான் உங்களை வெற்றியாளரா வலம் வர வச்சிருக்கா, அல்லது இப்ப பயிற்சி அப்படிங்கிற ரீதியில? பழைய எங்க தாத்தா சொல்லி தந்த பாடம் தான். எப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு உள்ள இதுதான். இந்த தொழில்நுட்பம் இப்ப புதுசா வந்திருக்கனால அதையும் படிச்சுக்கிறேன். ஒரு பயிர் சாகுபடியில இருந்த அன்றைய குடும்ப நிலையில இன்னைக்கு நீங்க பல பயிர் சாகுபடிக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. அதாவது நான் ஒரு வாழை போட்டிருந்தேன். வாழை மரம் ஃபுல்லா போட்டிருந்தேன். தோப்பு இடையில ஒரு ஜூன் ஜூலை மாசத்துல காத்துல எல்லாமே விழுந்துச்சு. விழுந்த உடனே எனக்கு எல்லாமே போனதுன்னு நினைச்சிட்டேன். இனிமேலும் வாழைய போடக்கூடாது, வேற பயிருக்கு மாறணும்னு சொல்லிக்கிட்டு தென்னை,
இந்த மாதிரி வாழை, இது முருங்கை, இந்த மாதிரி பல பயிர்களை போட ஆரம்பிச்சேன். பல பயிர்கள் அப்படிங்கும் போது இடம் அப்படிங்கிறது வயல் பரப்பை தான் மாத்தி அமைச்சு பண்ணிருக்கீங்களா அல்லது தோப்புல கொஞ்சம் பண்ணிருக்கேன், வீட்டிலேயே சுத்தி பண்ணிருக்கிறேன். சுத்தி இடம் இருக்கு, வீட்டிலேயே இடம் இருக்கு. சரி, வீட்டுல பண்ணணும் அப்படிங்கும் போது குடும்ப அங்கத்தினர்கள் என்ன மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்தாங்க? அது என்னுடைய மனைவி நல்ல ஆதரவு, அவளுக்கு இதுல இஷ்டம். சரி, ஆமா, அவளுக்கு எப்படின்னா இந்த செடியில அவள் செடி வச்சாலே நல்லா வளரும், அந்த மாதிரி ஒரு நல்ல கைராசி. அதனால நான் மனைவியினுடைய துணையோடு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அருமையா சொல்றீங்க. ஆமா, அதாவது அவங்கள ஒரு உயர்வா சொல்லக்கூடிய ஒரு நிலையில ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னென்ன மாதிரியான வகைப்படுத்தல் பிரகாரம் செடிகள் வச்சிருக்கீங்க? இப்போ நல்ல மிளகு வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு தேவையானது. சரி, அதே போல நெல்லி வச்சிருக்கிறேன். அதே போல வாழையும் 1-2 வாழையும் வச்சிருக்கிறேன் வீட்டுக்குள்ள. சரி, இப்படி பலா வச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொரு வெரைட்டியா வச்சிருக்கேன். இது போக மாமரம் வச்சிருக்கேன். சரி, மாமரத்துல நல்ல காய் வருமானம் நல்லா வருது. சரி, இப்ப தோட்டம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தென்னை சாகுபடி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையை கொடுத்திருக்கு? நல்லா இருக்கு. இடையில கொஞ்சம் இதா இருந்தாலும் இன்னைக்கு தேங்காய் என்ன விலை விக்குது சார்? சொல்லுங்க, என்ன விலை விக்குது? அந்த சமயம் இப்ப நம்ம தேங்காய் படிப்படியாட்டு கூடிக்கிட்டே இருக்கு. தேங்காய் வெட்டு அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப நல்வெட்டு பருவம் வந்தாச்சு. நெல்வெட்டு பருவம் வரும்போது தேங்காயுடைய இது அதிகமா இருக்கு. நல்வெட்டு சில்வெட்டுங்கிறீங்களா? ஆமா. அது என்ன காரணம்? எந்த காரணத்தால அப்படி குறிப்பிடுறீங்க? சில மாதங்கள்ல அந்த உற்பத்தி, மகரந்த சேர்க்கை உற்பத்தி குறையும் தென்னையில. காரணம் என்னன்னா பூச்சிகள் வெட்டு, அந்த வண்டுகள் தொலைப்பு, இதெல்லாம் வச்சு நமக்கு அதனுடைய மகசூல் பாதிக்கும். அது சில்வெட்டு. இப்போ அந்த இதுக்கெல்லாம் நம்ம மருந்து, அது ரசாயன மருந்து கிடையாது. வேளாண்மை விவசாயத்துல சொன்ன மாதிரி நல்ல இயற்கை மருந்தை தான் நாங்க யூஸ் பண்றோம். பண்ணி இப்ப நல்வெட்டுக்கு மாறிடுச்சு. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. இவங்க சில சவால்களை சந்திச்சிருக்கிறாங்க, வெற்றியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து மேலோங்குத. சவால்கள் அப்படிங்கும் போது சில பயிர்கள்ல என்ன சவால் சந்திச்சாங்க, அதை எப்படி தீர்வு கண்டாங்க அப்படிங்கறத சொன்னா நம்மளும் கொஞ்சம் அதை கடைபிடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தெளிவுபடுத்தலாமா? இப்ப தென்னையில வண்டு பாதிக்குது. எந்த சூழ்நிலையில? அதாவது சில தென்னைகள்ல தண்ணி இல்லாம கூட வண்டு பாதிக்கும். ஓ, தண்ணீர் கொடுத்தல் முக்கியம். தண்ணி கொடுக்காம வண்டு பாதிக்கும். உரம் சரியா செய்யாமை, இதனால நிறைய வண்டுகள் பாதிப்பு இருக்கும். சிலது இப்ப ஒரு அந்த வெள்ளை ஈ ஃபுல்லா அந்த ஓலையில ஃபுல்லா படர்ந்துரு. வெள்ளை சுருள் ஈ. ஆமா, சுருள் ஈ. அது ஃபுல்லா பறந்து அதனுடைய சாரை உறிஞ்சிருக்கு. இதுக்கு நிறைய தகவல்களை சொல்றாங்களா? என்னென்ன சொல்றாங்கன்னா அது முக்கியமான தகவல். நம்ம ரசாயன உரம் அடிக்கவே கூடாது. இதுக்கு முக்கியமான காரணம் ரசாயன உரம் தொடவே கூடாது. தண்ணியை பீச்சு அடிக்கணும். வேளாண்மை விஞ்ஞானி சொல்லக்கூடியதை நம்ம கேட்கணும். எப்படின்னா நல்ல பீச்சு அடிச்சுன்னா அந்த இது மாறுது. உங்க அனுபவத்துல எனக்கு மாறி இருக்கு. ஆமா, மாறி இருக்கு. இப்ப அந்த வெள்ளை இது குறைஞ்சிட்டு வருது, மகசூல் வருது. சரி, நீங்க பேசும்போது கூட மா சாகுபடி அப்படிங்கும் போது உங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சி தென்பட்டத. அந்த அளவுல பல ரகங்கள் அதாவது அல்போர்சா கிராஸ் வச்சிருக்கேன். சரி, அதே போல பங்கனப்பள்ளி கிராஸ், இன்னொன்னு ருமேனியான்னு ஒண்ணு வச்சிருக்கேன். எல்லாம் வச்சிருக்கீங்க. பலன் கொடுக்குதா? பலன் கொடுக்க இன்னைக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாட்டக்காரர் 70% அவர் பறிச்சுக்கிறாரு, 25% எனக்கு தராரு மகசூல். இன்னமும் இருக்கு. சரி, இந்த மாதிரி நல்ல காய்ப்பு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நடைமுறைகள்ல உழைப்ப கொடுக்கிறது வேலையாட்கள் அப்படிங்கிற தன்மையா அல்லது கண்காணிப்பு அப்படிங்கறது இதுல நீங்க இருக்கிறீங்களா இல்ல நீங்களே வேலை செய்யறீங்களா? வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது, நானே தான். ராஜா, நானே மந்திரின்னு சொன்ன மாதிரி நானே தான் எல்லாமே. என்ன பண்றீங்க? மருந்து அடிக்கிறது, உர வைக்கையில இருந்து எல்லாமே நான் தான் பண்றேன். ஆமா, மருந்தடித்தெல்லாம் பழைய நடைமுறையா அல்லது மருந்து அடிக்க எல்லாம் பழைய நடைமுறைன்னா வேப்ப எண்ணெய், வேப்பம் கொட்டையில் உள்ள சாரை எடுத்து அதுல இருந்து ஸ்ப்ரே பண்றது. அது கூட காடி சோப்பை கலந்து ஸ்ப்ரே பண்றது. நல்ல மகசூல். இந்த நுணுக்கம் யார்? இந்த நுணுக்கம் வேளாண்மையில சொல்லியிருக்காங்க. அது போக ஆப்பிள் டிராப்னு ஒண்ணு வச்சிருக்கேன். எந்த பயிர்ல? இந்த மாமரத்துல தொங்க விட்டுருவேன். ஆப்பிள் டிராப் வித்தியாசமா சொல்றேன். ஆமா, இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆப்பிள் டிராப்னு ஒண்ணு இருக்கு, மேல பிஸ்கட் மாதிரி இருக்கும். சரி, அதுல அந்த வண்டுகள் அந்த ஈக்கள் எல்லாம் மொய்க்கும். கவர்ந்து இழுக்கப்படுமா? கவர்ந்து இழுத்து கீழே தண்ணியில விழுந்துரும். ஒரு 4 நாளைக்கு ஒருக்க மாத்திரணும். அந்த கேக் அப்படின்னு சொல்றீங்களா, அது இயற்கை சார்ந்த? அப்படி அது இயற்கை சார்ந்த கேக்கு தான், செயற்கை கிடையாது. இயற்கை சார்ந்த கேக்கு தான். அதனுடைய ஸ்மெல்லுக்கு அந்த ஈக்கள் வரும், பூச்சிகள் அதுல விழுந்துரும்.
நீங்க சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கும்போது சில தென்னந்தோப்பங்கள்ல அழுகின பழங்களை நல்ல ஒரு 10 நாட்கள் 20 நாட்கள் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல உள்ள வண்டுகள்லாம் வந்து அதுல உள்ளவன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரியான ஒரு தன்மை அதே தன்மை தான். இது ஒரு கேக் மாதிரி இருக்கும். ஆமா, இது வந்து நமக்கு வந்து கிடைக்குது, கடையிலே கிடைக்குது. நம்ம வாங்கி ஒரு ஆப்பிள் டிராப்ப ஒரு மரத்துக்கு 4-5 வச்சுட்டா போற, விலையும் கம்மி தான், எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் மா சாகுபடியில நிம்மதிங்கிறீங்க. மகசூல் அதிகமா கிடைக்குது, மா சாகுபடியில நிம்மதியா இருக்கு. ஆமா. காய்க்கு பழத்துக்கு அப்படின்னு எந்தெந்த ரகம் அப்படிங்கிறது, அதாவது ஜனவரி மாசம் நம்ம பொங்கல் தை மாசம் வருது இல்லையா, அதுக்கப்புறம் வரக்கூடியது பழத்துக்கு. அது வந்து ஜூன் மாசம் வரைக்கும் ஓடும். சரி. ஆனால் இந்த ஆடி ஆவணியில பூக்கு இல்லையா, அது வந்து காய். சரி, பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா மாவை பொறுத்த அளவுல நல்ல ஒரு காய்ப்புத்திறன் வேணும் அப்படின்னா கவாத்து செய்தல் அப்படிங்கறது முக்கியங்கிறாங்களா? கண்டிப்பா கவாத்து செய்யணும். கவாத்து எப்ப செய்யணும்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல நம்ம கவாத்து செய்யணும். அப்பதான் இந்த சூரிய ஒளி வந்து கிளைகளுக்கு சரியா கிடைக்கும் போது துளிர் விடும். துளிர் விடும் போது பூக்கள் அதிகமாகும். பூக்கள் அதிகமாகும், காய் அதிகமாகும். அதான் கவாத்து. சரி, இந்த மாதிரி நீங்க சவால்கள் அப்படிங்கும் போது ஏதாவது பயிரை தெரியாம அந்த பயிரை கொண்டு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்பட்டிருக்கா? வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில இந்த பயிரை முன்னாலேயே வச்சோம் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கா? இருக்குது. அதாவது கிரேப்ஸ்ங்கிறது நிறைய பேருக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. 500 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள இது ஏடுல அந்த கிரேப்ஸை பத்தி போட்டிருக்காங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணி வசதி வந்து அதிகமாயிடுச்சுனால எல்லாரும் முன்ன போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது போடுறது இல்ல. இப்ப நான் வந்து அதை சவாலை ஏத்துக்கிட்டு போட்டேன். காய்பலன் வந்திருக்கு. தோட்ட வடிவிலையா இல்ல மாடியிலையா? மாடியிலே கீழே தோட்டம் மாதிரியும் மேல மாடியிலையும் கீழையும் போட்டிருக்கேன். நல்ல மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க. அரசு உதவி கூட உண்டுமா? இப்படி அரசு உதவி எனக்கு பெரும்பாலும் கிடைக்காது. ஏன்னா நான் பென்ஷன் வாங்குறேன், அதனால நான் கேட்கறது இல்ல. உண்மையா இருக்கீங்க? ஆமா, அதனால என்னுடைய பென்ஷனை வச்சு அதை வச்சு என்னுடைய மனைவியினுடைய இதுல நான் போட்டிருக்கிறேன். அவ உதவி வந்து மனைவிதான். அந்த செடியை கொண்டு வைக்கக்கூடிய ஒரு நிலையில எப்படி ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டதா பழம் பறிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி? முதல்ல வந்து அதுக்கு பல போட முடியாம இருந்தது. அப்போ வந்து பழங்களை வந்து பறவைகளும் மரநாயின்னு சொல்றோம், அதெல்லாம் சாப்பிட்டு போயிடும். இப்போ அந்த ஃபுல்லா வலை போட்டுட்டேன். இப்போ வந்து காய் வந்து தொங்குது, நீங்க கூட வந்து பார்க்கலாம். சரி, நோய்கள் பூச்சிகள் அப்படின்னு ஏற்படும் போது கண்காணிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப பூச்சிகளை எடுத்துட்டோம்னா நன்மை தரும் பூச்சிகள்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை கையாண்டு அதை வந்து இல்லாமலாக்குறீங்க? இல்லாமக்கணும்னா நமக்கு வந்து அதாவது இஞ்சி பூண்டு மிளகாய் 3ஐயும் அரைக்கணும். அரைச்சு நல்ல சாறு எடுத்து அந்த சாரை தெளிச்சு ஸ்ப்ரே பண்ணாலே போதும், பூச்சிகள் ஓடிடும். ஆனா நீங்க பயிற்சிக்கு போகலங்கிறீங்க, நுட்பங்கள் அடுக்குறீங்களா? ஆமா, அதனால பயிற்சி போகல. நுட்பங்கள் இதுதான். இது போக இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? இது பொதுவா வந்து நம்ம இதுல சொல்றாங்க இல்லையா, வேளாண்மையில வானொலியில பேசுறாங்க. வானொலி தினசரி கேட்கறதுனால எல்லா விஷயமும் வானொலியில வந்துருக்கு வேளாண்மை சம்பந்தமா. உங்களை சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி வானொலி கேளுங்க, வானொலியில வந்து சில தகவல்கள் சொல்றாங்க, சில திட்டங்களை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஊக்கப்படுத்தி யாரையாவது உங்களை மாதிரி வேளாண் வித்தகரை உருவாக்கி இருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து 1-2 பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா வாரத்துக்கு ஒருக்க நாங்க பேசிக்குவோம், இது இப்படி அது இப்படின்னு பேசிக்குவோம், அவ்வளவுதான். ஆமா, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அவங்களும் வேளாண்மை பாக்குறாங்க. ஆமா, இவ்வளவு வெற்றி வாகை சூடிட்டு வரக்கூடிய நீங்க மத்திய அரசு திட்டங்கள் பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா? வேளாண்மையை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில மத்திய அரசு திட்டங்கள்னே சொல்லக்கூடாது சார். மத்திய அரசுடைய அது ஒரு பொன்னான திட்டம், அப்படிதான் சொல்லணும். பொன்னான திட்டம். ஒரு திட்டத்தை பத்தி சொல்லுங்க. நம்ம பாரத பிரதமர் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறாரு. யாரு சார் கொடுப்பாங்க? இப்படி என்னென்ன செய்யலாம்? விதை வாங்கலாம், விதை நெல் வாங்கலாம், விதை வித்து வாங்கலாம், மருந்து இது வாங்கலாம். PM கிசான் திட்டம் இல்லையா? ஆமா, பயங்கர இது சார். அது வந்து நம்ம பாரத பிரதமர் நம்ம பாராட்டணும். சரி, அந்த மாதிரி ஒரு 6000 ரூபாய் கிடைக்கிறதுனால என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு சார். பேங்க்ல அந்த பணம் வந்துகிட்டே இருக்கு சார். அதை நம்பி நம்ம உரம் வாங்கலாம், ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கலாம், ஒருத்தர் கடன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம் கடையில. இப்படி எல்லா உதவி மாசம் வந்துருக்கு சார், கரெக்டா வந்துருக்கு. தண்ணீர் வசதிக்காக நீங்க என்ன அமைப்பை பயன்படுத்துறீங்க? தண்ணீர் வசதிக்கு போர் தண்ணி இருக்கு, போர் தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம வந்து பக்கத்துல கால்வாயெல்லாம் இருக்கு, கால்வாயில கூட எடுத்துக்கலாம். ஏதாவது வேளாண் பயிற்சிகள் நடக்கும் போது பங்கெடுத்த அனுபவம், உங்களுடைய கருத்துக்களை பரவலாக்கின விதம் உண்டு சார். கன்னியாகுமரியில ஒரு விவேகானந்த கேந்திரத்துல வந்து கூப்பிட்டிருந்தாங்க, போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி சாரத்துல கூப்பிட்டிருந்தாங்க, போயிருந்தேன். அதுக்கப்புறம் பெருமாள் மண்டபம் ஒண்ணு
ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க, கண்காட்சியில கலந்து கொண்டேன். இப்படி உண்டு. சரி, இந்த மாதிரியான நடைமுறையில நீங்க மகசூல் அப்படிங்கறதுல ஏமாந்து போறீங்களா இல்ல சந்தைப்படுத்தல என்ன முக்கியத்துவம்? சந்தைப்படுத்தல ஒரு பிரச்சனையே இல்ல. நம்ம ஒண்ணுமே செய்யாண்டோம். நம்ம தேடி ஆள் வருது. நல்ல பொருளா இருந்தா தேடி வருது. 75% நீங்க அதுக்குள்ள பணம் கொடுத்துருங்க, 25% எனக்கு வேணும். அப்ப நம்ம எல்லாத்தையும் கொடுக்கலாம். அப்ப நமக்கு பிரச்சனையே இல்லையே. நெல்லியை பொறுத்த அளவுல என்ன நெல்லி வச்சிருக்கீங்க? நெல்லி நல்ல காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க, பெரிய நெல்லி. அந்த நெல்லி அது காட்டு நெல்லி இல்ல, பெரிய நெல்லி. அதான் காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க சில இடங்கள். சரி, கன்று எங்க இருந்து தேர்வு செய்தீங்க? கன்று நம்ம நர்சரியில தான் வாங்கினேன். அவங்கள்ட்ட கேட்டாலே தர்றாங்க. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்கள கூட ஒரு செடியை வாங்கிட்டு போறாங்க அல்லது அதுல பலன் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா நடவு முறை அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா சொல்றாங்களா? ஆமா. நீங்க வேற எந்த செடி வச்சாலும் எனக்கு அற்புதமா வருது, மகசூல் அள்ளி கொடுக்குது. நீங்க கையாண்ட நுட்பம் என்ன? நுட்பம் என்னன்னா, இப்ப நெல்லி செடி ஒண்ணு வாங்கிட்டு வரோம், 2க்கு 2 ஒரு குழி எடுக்கிறோம். குழி எடுத்து எரு போடுறோம். எருதான் நீங்க இல்லங்கிறீங்களா? மாடு வளர்ப்பு இல்ல. மாடு வளர்ப்பு அதை விலைக்கு வாங்கி தான் போடுவோம். நானும் விலைக்கு வாங்கி தான் போடுறேன். ஒரு கூச்சமா தெரியலையா? தெரியுது, இருந்தாலும் நம்மளால முடியாது. நமக்கு வயசாகி போச்சு. நம்ம எங்க சார் அதை இது பண்ண முடியாது, சமக்க முடியாது, கஷ்டம். அதனால நம்ம விலைக்கு வாங்கி ஆளை வச்சு போட்டு அதுல தழைச்சத்து போட்டு நம்ம செடியை நடுறோம். நட்டு பராமரிப்பு, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடுறோம். செடி வளர்க்கு, அதை அவளு பக்குவமா வளர்த்து கொண்டு வரணும். அவ்வளவுதான். இப்ப வயசு என்னன்னு? எனக்கு 70 வயசு சார். 70 வயசுல 20 வயது வாலிபர் மாதிரி வேளாண்மையில ஓடிட்டு இருக்கீங்களா? ஆமா. உங்களை ஒத்த நபர்கள் நீங்க பாக்குறீங்களா? அவங்கள்ட்ட என்ன ஆலோசனை கொடுக்கறீங்க? அதாவது 60 வயசுக்கு அப்புறமும் நம்ம சோம்பல்ல வீட்டுல, நமக்கு ஒரு 60 வயசாச்சு ரிட்டையர்ட் ஆச்சுன்னு வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாச்சுன்னா வேலைக்கு ஆகாது. உழைக்கணும். 60 வயசாச்சு. எனக்கு 60 வயசு ஆகல. எனக்கு 30 வயசு ஆகுது. உங்களுக்கு 120 வயசு வரைக்கும் வாழலாம். நான் 120 வயசு வாழணும்னு இருக்கேன் இப்போ. ஆமா, என்னுடைய நோக்கம் தான். நல்ல அருமையா பேசுறீங்களா? அதாவது வயது அப்படிங்கறது அது ஒரு எண்ணிக்கை தான். வயது ஒரு இதே கிடையாது. உழைப்பு தான் முக்கியம். உழைப்புன்னு நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. வயதை எங்கேயோ போயிடும். வயசுன்னு நினைக்காதீங்க. இப்ப தேங்காய் வெட்டுலாம் எப்படி உங்களுக்கு நம்பகமான ஆட்கள் கிடைக்கிறாங்களா? தேங்காய் வெட்டு நம்பகமான ஆட்கள் தேடி பிடிச்சு கொண்டு வரணும். உங்களுக்கு எப்படி இருக்குது? தேடி பிடிச்சுதான் கொண்டு வராங்க. உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க. 9444763135. 9444763135. நிறைவான கருத்தா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைவான கருத்தா நான் சொல்லணும்னா, மற்ற விவசாயிகளுக்கு வேளாண்மையில தோல்வி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த எண்ணத்தை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவத்துல இருக்கு. அதாவது எந்த விவசாயியுமே தோல்வின்னு நினைக்காம நல்ல உழைங்க. ஒரு தடவை கைவிட்டா கூட நம்ம விவசாயம் மறு தடவை கைவிடாது. அதை நினைச்சு உழைக்கணும். உழைச்சாச்சுன்னா நல்ல பலன் கிடைக்கும், நம்ம நல்லா வாழலாம். அருமையா சொல்றீங்க. அதனாலதான் நாம் பல பயிர் சாகுபடியை தேர்வு செய்திருக்க. ஒன்றின் தோல்வி ஒண்ணுல வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். அதை நிச்சயமா நீங்க உழைச்சுதான் இதப்படுத்த முடியும். ஆமா, அருமையான நாள்ல இன்னைக்கு உழைப்பாளர் தினம். அந்த நாள்ல ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கீங்க. உழைத்தால் உயரலாம். கண்டிப்பா. ஆமா. இதுவரை பல பயிர் சாகுபடியில் சந்தித்த சவால்களும் வெற்றிகளும் குறித்து அனுபவபூர்வமாக பல்வேறு தகவல்களை எடுத்துரைத்து வெற்றி எனும் நிலையில் சவால்கள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவு செய்து எல்லாரையும் வெளிப்படைய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. குமரி பண்பலை சார்பாக உங்களுக்கும் நிலையத்தாருக்கும் நன்றி. நீங்கள் இதுவரை பல பயிர் சாகுபடியில் சந்தித்த சவால்களும் வெற்றிகளும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் ஆசிராமம் பி. கனக சபாபதி.